போயிட்டு வரட்டும். யாரவே? ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி, நான் வாங்கி கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்பக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லவர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போன மச்சான், ஏன்டா திரும்பி வந்த? ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்கட்டி, நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலைங்க. அவர் தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இதோ பாருங்க என் கையை. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரியா மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா, நீ என் கூட பிறந்த தம்பியாடா? இப்படி எல்லாம் நடக்குதே பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன காது? என்ன காவா? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலெக்ட் வயசுல. என்ன அவனை போய் கிளவைங்கிற? அவனை ஒண்ணு சொல்லையா? அவனை ஒண்ணு சொல்ல. வேற ஒருத்தர் கிளவை, வேற ஒருத்தருங்க இல்லையே. உங்க தாயா? என்ன என்ன ஆனா செய்களை ஒண்ணு கழட்டு தரல. என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு? என்னம்மா இது, நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போறீங்களே. ஓடி வெளியில இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை உழுத்து. காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்களை ஃபாலோ பண்ணு. இப்பவே ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலக்ட்ரிக் கடை என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புதான். அதான பார்த்தேன். எங்க பர்மனண்டா துப்பு போறீங்களாங்கன்னு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா. ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். இதுவா? ஆமா. ஐயா, அவளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார, சமரசம். எந்த ரசம்? சமரசம்டா. அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும், பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. சார், அத பாருங்க. ஆமா, என்னடா இது வம்பு? சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி, வா வா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவிலே குடியிருக்க நீ? ஆமா. போச்சுடா, நீ பெரிய போக்குது கீக்கிரி இருக்கிற இடமாச்சே. நீ வேற தனியா இருக்கிற. ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. சார், நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர் தான் எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க
உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பார்க்கலாம், என்னால முடியாது. சரி, எனக்கு பிள்ளை சொல்லிச்சுது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டாலே கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே சரி சரி. உங்க பேரு? என் பேரு சமரசம் சொல்லுவாங்க. சமரசம்? ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண்? அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க? நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க தான் ஞானக்கண்ணாச்சே. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? அது ராத்திரி அந்த இது அது இது அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. வந்துட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா டைப்பிங் கொஞ்சம் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. வந்துட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா டைப்பிங் பார்சல் பேக்கிங். டைப்பு கைப்பு பார்சல் கேர்சல் அப்படிதான். தம்பி, இந்த தாசி அண்ணமா வேஷம் போட்டாளே, அவ யாரு? அத பத்தி சந்தேகப்பட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கும் சந்தேகம் தானா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நம்ம சமரசம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டு உண்டு? உண்டு உண்டு உண்டு. அதையே இப்படி பயந்துகிட்டு ஒளிமறைவா கேக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த பெண்ணுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப பாக்கும்போது அந்த பெண்ணும் நம்ம சமரசம் அவர்களும் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள சேர்ந்தாப்புல போறத நான் பார்த்தேன். போனாங்களா? ஆமா. சேர்ந்தாப்புல போனாங்களா? ஆமா, பாத்துட்டு தான் வர்றேன். உங்க கண்டாலே பாத்தீங்களா தம்பி? ஆமாமா. தம்பி, நான் சொல்றேனேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. இவர் இப்படி எல்லாம் நடக்கலாமா? இவரை நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன். தம்பி, நீங்க தான் எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவரை எப்படியாவது திருத்திடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் தம்பி, இந்த நாடகக்காரியோட சேர்ந்துகிட்டு இந்த வயசுல இப்படி எல்லாம் சுத்தலாங்களா? ஐயோ, நீங்க அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்கம்மா. நான் தான் கண்ணாலேயே பாக்குறேனே தம்பி. அவ தினம் தானே தோட்டத்துக்கு வந்து போறாளே. கண்ணால் கண்டதும் போய், காதார் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய்மா. ஒன்ஸ் மோர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்ஸ் மோர். என்ன சார், உங்களுக்கு தெரியாததா சார்? எனக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டி இருக்கு. வேணாம் சார், சொல்லுடா. சரி சார். கண்ணால் கண்டதும் போய், காதார் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய் சார். கண்ணால கண்டதெல்லாம் மெய் தான், ஒண்ணு பொய் இல்ல. நீங்க வாங்க, நம்ம பேசுவோம். அம்மா, நான் வர்றேம்மா. சார் வர்றேன் சார். பொய் சொல்வதால் தீமை இல்லை என்பார்கள். நான் சொன்ன பொய்களால் சமரசம் வீட்டிலே குழப்பம், ராஜாவுக்கு சந்தேகம், எனக்கும் சங்கடம். இதெல்லாம் அப்பாவுக்கு. நான் குருடன் என்றுதானே அம்மா என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார் என்று கேட்டு என் இதயத்தை கோடரியால் பிளந்து விடுவாரே. ராணி, நீ சரியானபடி சிக்கிக் கொண்டாய். லீலா லாலி அது போலி, லீலா லாலி அது போலி, அது போலி. கண்ணற்ற தகப்பனுக்கு பெண்ணாக பிறந்தவளே, எண்ணற்ற பொய் சொல்லி என்னை ஏமாற்றிய என் தங்கமே, எண்ணற்ற பொய் சொல்லி என்னையே மாற்றிய என் தங்கமே,
பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ மியா மியா. வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு. கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு. இந்த கட்டி கரும்பின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு. இந்த கட்டி கரும்பின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. நான் ஒண்ணு பொய் சொல்ல, எல்லாம் உண்மைதான். ஓ அப்படியா? உலகெல்லாம் உண்மைதானா? ஆமா. அம்மா, ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே. ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே. அநியாயமாய் உண்மை சொல்வதிலே உனக்கு அவனியிலே நிகர் யாரு கண்ணே, நிகர் யாரு கண்ணே. ராஜா, ராணி சீட்டுக்கட்டு ராணி போலே சிக்கி விட்டாய் பெண்மையிலே. சீட்டுக்கட்டு ராணி போலே சிக்கி விட்டாய் பெண்மையிலே. பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூங்குயிலே. பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூங்குயிலே. காவராணி உனக்கு என்ன வேணும்னு கேளு. காவராணி உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஆட்டின் ராணி போலே ஆடு, டைமண்ட் ராணி போல பாடு. ஆட்டின் ராணி போலே ஆடு, டைமண்ட் ராணி போல பாடு. அட இஸ்பட் ராணி, ஏன் இந்த சோகமோ என் மேல் என்ன கோபமோ. ஏன் இந்த சோகமோ என் மேல் என்ன கோபமோ. உண்மை சொன்ன பாவமோ உன் மனதில் என்ன தாபமோ. உண்மை சொன்ன பாவமோ உன் மனதில் என்ன தாபமோ. ஐ பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ மியா மியா. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா.